ஏசப்பா என்னை அதிகமாக அன்பு செய்கிறாருன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கப்ப நான் அந்த இடத்துல தப்பு செய்ய போகிறேன், பாவம் தான் செய்ய போகிறேன்னு அவருக்கு தெரிஞ்சும் ஏன் அந்த பாவத்தை செய்ய அலோவ் பண்ணுறாரு அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கு அப்படின்னா, அப்போ ஏசப்பா இந்த வீடியோ மூலயமா உங்ககிட்ட மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஏசப்பா உங்களையும் என்னையும் அதிகமாக நேசிக்கிறாரு. அது மறுக்க முடியாத உண்மை. செகண்ட் விஷயம், அவரோட அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. அந்த அன்பில் அவர் 2 விஷயம் நமக்கு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, சாய்ஸ். நீ இந்த அன்பை எடுத்துக்கலாமா வேணாமாங்கிற முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் இந்த அன்பில் கம்ப்ளீட் ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? பைபிள்லேருந்து ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு ஏதேன்ற ஒரு அழகான தோட்டத்தை கொடுக்குறாரு. அதில் நன்மை தீமை அறிகிற மரத்தையும் வச்சிருக்கிறாரு, பாம்பையும் அலோவ் பண்ணுறாரு. ஆனால் கர்த்தர் நினச்சிதான் அந்த பாம்பு ஏதேன்ற இடத்துக்குள்ள வர முடியாமையே பேன் பண்ணியிருக்கலாம். பட் காட் அப்படி பண்ணியிருந்தா அவரோட அன்பை ஆதாம் மேலேயும் ஏவாள் மேலேயும் திணிக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் அந்த பாம்பை அலோவ் பண்ணுறப்ப அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுது. கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, அதை விட்டு மீறி போகிறது, 2மே அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதன் மூலியமாக தான் நம்ம கர்த்தர் மேலே இருக்க அன்பை வெளிப்படுத்துகிறோம். அதே போல தான் நமக்கு கர்த்தர் 6 அறிவு கொடுத்துருக்கிறாரு. மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு தான். ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு அழகான புத்தகம் இருக்குது, பைபிள். அதில் எது சரி எது தப்புங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும், நமக்கு சொல்லி கொடுக்கும். ப்ளஸ் நமக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நமக்கு ப்ரீச்சர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே கர்த்தருக்கு சித்தமான காரியம் இது, கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் இதுன்னு சொல்லித்தராங்க. இப்போது முடிவெடுக்க வேண்டியது நம்மளோட கையில் இருக்குது. ஒரு பாவம் நம்ம செய்யணும்னு நம்ம தூண்டப்படுறோம். அந்த டைமில் அந்த பாவத்தை செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் நம்மளோட சாய்ஸாக இருக்குது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏசப்பா என்னோட பலவீனத்தில் உங்கள் பலன் விளங்கட்டும் நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணி ஆவியானவரோட துணை கேட்குறப்ப கண்டிப்பாக அந்த டெம்டேஷனை நீங்கள் மேற்கொண்டு வருவீங்க. கர்த்தர் பாரபட்சம் பார்க்குற தேவனே இல்லை. ஏசப்பா கூட டெம்டேஷன் வந்துச்சு, அதை அப்படி எப்படி டேக்கிள் பண்ணார் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். நமக்கு டீச்சர் ஏசப்பா தாங்க. ஸோ அவரை ஃபாலோ பண்ணி நம்ம முடிஞ்சளவு நம்ம மாம்சத்தை ஓவர் கம் பண்ணி வரணும். எனக்கோட பதில் இதுதான் இந்த கேள்விக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனம் வந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருந்தால் அதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ்.